கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே பிரஜயோஷித பங்க வேதனீயமோ மதுரா பாக்யமனன்ய போக்யமீட்டே வசுதேவ வதுஸ்தனந்தயம் தத் கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யமோ. நாராயணியத்தினுடைய ஒரு வைபவங்களை நாம் உத்தமமான ஒரு பழமை வாய்ந்த கர்நாடக தேசத்தில் உள்ள தொண்டனூர் என்ற ஒரு க்ஷேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை இன்னைக்கு அடைய இருக்கோம். இந்த ஒரு திருக்கோயில் பாண்டவபுரா புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மைசூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களையும் நாம் தரிசித்துவிட்டு துவாரபாலகர்களை தாண்டி உள்ளே நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளை தரிசித்துவிட்டு நாம் இப்ப சற்று நோக்கினோமே ஆனால் மூலமூர்த்தியினுடைய அழகான திவ்ய தரிசனமானது இங்கே இப்போது நமக்கு கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூலமூர்த்தியினுடைய திருநாமம் கோபாலகிருஷ்ணன் என்று இங்கு இவர் அழைக்கப்படுகின்றார். இந்த மூர்த்தி பிரகாசமான கண்களோடு இங்கு அமைந்திருப்பதும் நாம் இதுவரை தரிசிக்காத அளவிற்கு, அதாவது நாம் வேணுகோபாலன், மற்ற இடங்களிலே ஸ்ரீ கண்ணன், கோபாலகிருஷ்ணன், ஆதிகேசவன், தாமோதரன் என்றெல்லாம் பல திருநாமங்களிலே திருத்தலங்களிலே தரிசித்திருக்கின்றோம். இங்கு கோபாலகிருஷ்ணன் அமர்ந்த திருக்கோலத்திலே கம்பீரமாக கண்ணனாக நமக்கு காட்சியளிப்பது ஒரு பெரிய வைபவம். ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு திருவடியினுடைய தரிசனம் மிகவும் நமக்கு அழகாக இந்த திவ்ய ஆலயத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வைபவம். சற்றே நம்முடைய கண்ணை மேலே நோக்கினோமே ஆனால் இந்த கோபாலனுடைய ஒரு அழகு இருக்கின்றதே, அன்று கோபர்களும் கோபிகைகளும் எவ்வாறு அனுபவித்தார்களோ அதே ஒரு திவ்ய ரூபத்தோடு, காரணம் துவாபர யுகத்திலே பிரதிஷ்டையானவர் என்றும் நாரதாதி பிருகு மகரிஷிகள் இவரை துளசி தலத்தால் பூஜித்திருக்கிறார்கள் என்றும், யுதிஷ்டிரர் கொண்டு பாண்டவர்கள் இவர்களை பூஜை செய்தார்கள் என்றும், இவரே பார்த்த சாரதியாக கிளம்பி தேரை எடுத்துக்கொண்டு பாரத யுத்தத்திற்கு துணை நின்றார் என்றும் பல பல வரலாறுகள் இந்த கோயிலிலே பிரசித்தியாக நிலவப்படுவதால் அத்தனை வைபவங்களும் உண்மைதான் என்று இவருடைய திருமுகத்தை தரிசிக்கும் போதே நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. கரியமாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய் கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்ற ஆழ்வாருடைய பாசுரங்கள். ஆகா, இதோ நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனுடைய கண்களை பார்க்கும் போதே அந்த பெருமையானது நமக்கு அழகாக தெரிய வரும். ஒரு புறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறம் பூதேவி நாச்சியாருமாக நின்ற திருக்கோலத்திலே அவர்கள் அழகாக ஒரு கையிலே தாமரையை தாங்கிக் கொண்டு மற்றொரு கையை தொங்கவிட்டு அழகாக வரத ஹஸ்தமாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு காட்சியும், பகவான் இங்கு 4 திருக்கரங்களுடன் 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தோடு நமக்கு காட்சியளித்துக் கொண்டு ஒரு ஹஸ்தம் நமக்கு அபய ஹஸ்தமாகவும் மற்றொன்று தான் மடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடது மடிமேல் மற்றொரு திருக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியோடு இந்த மூலமூர்த்தியை நாம் தரிசித்துக் கொண்டே நம்முடைய கண்ணை மேலே நோக்கினோமே ஆனால் பற்பல தொட்டில்கள் இங்கு கட்டப்பட்டிருப்பதும், அந்த தொட்டில்கள் கண்ணனுடைய திருமுடிக்கு மேலே அங்கேயும் இங்கேயும் அசைந்து கொண்டிருப்பதும் நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூறுகின்றார், யாருக்காவது பிள்ளை பேரு அதாவது புத்திர சந்தானம் ஏற்படாவிட்டால் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த சுவாமிக்கு பிடித்த நைவேத்தியம் நவநீதமாம்.
அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அந்த வெண்ணெயை இவனுக்கு அர்ப்பணம் செய்து ஒரு தொட்டிலை வாங்கி வந்து இந்த அர்ச்சகரிடத்திலே கொடுத்தார். அவர் மூல விக்கிரகத்திற்கு மேல் மூலஸ்தானத்திலேயே இந்த தொட்டிலை கட்டிவிடுகின்றார். அவ்வாறு கட்டப்பட்டு இந்த நவநீதமான வெண்ணெயை நைவேத்தியம் செய்து கண்ணனுக்கு கண்டருளச் செய்து பிரசாதமாக அளிக்கின்றார். புத்திரபாகியம் இல்லாதவர்கள் அதை சாப்பிட அந்த தொட்டிலை கட்டிய வைபவமானது ஒரு மண்டல காலத்திற்குள் கண்ணன் அவர்களுக்கு புத்திர சந்தானத்தை அளிக்கின்றான் என்று அதற்கு வரப்பிரசாதியாக சந்தான கோபாலனாகவும் இந்த கோபால கிருஷ்ணன் இங்கு காட்சியளிப்பது என்பது இத்திருத்தலத்தினுடைய ஒரு பெரிய பெருமையாக அமைகின்றது. பக்தர்களே, அதைவிட நாம் செய்த ஒரு பாக்கியம், நாளையும் நாளைய மறுதினமும் நம்முடைய வீட்டிலே கண்ணன் பிறக்கவிருக்கின்றான். ஆம், கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளரக்கூடிய உத்தமமான தினத்திற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய பெரிய அருள் ஒரு தினம் முன்பே நமக்கு கர்நாடக மாநிலத்திலே இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண சுவாமி தன்னுடைய புன்னகையான அழகான நேத்திரங்களோடும் புன்னகை தவழக்கூடிய தன்னுடைய மந்தகாசமான பிரகாசத்தோடும் இன்றே நமக்கு காட்சி அளிக்கின்றார். நாளை உன்னி கிருஷ்ணனாக நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய கண்ணனை வரவேற்பதற்கு இன்று இவருடைய திவ்ய தரிசனம் இந்த வாரத்தின் முடிவிலே நமக்கு பெரிய பாக்கியத்தை அளிக்கின்றது. இந்த கண்ணனை தரிசித்துக் கொண்டே நம்முடைய மனக்கண்ணோடு குருவாயூருக்கு செல்வோம். அங்கு நாராயண பட்டத்திரி தயாராக அமர்ந்து கொண்டு 3ஆம் தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பரிடத்திலே இதோ ஆரம்பித்து விட்டார். கண்ணன் எங்கு இருந்தால் என்ன, அவனுடைய சாநித்தியம் ஒன்றுதானே. நம்முடைய பெரிய பெருமை உத்தமமாக அவனுடைய திவ்ய தரிசனம். அதே சமயத்திலேயே குருவாயூருக்கு சட்டென்று நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு பாவம், இவை அனைத்தும் நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியிலே நலம் தரும் நாராயணியம் மூலமாக வீட்டில் இருந்தவாறே அனைத்து பாக்கியங்களையும் நாம் அடைகின்றோம் என்றால் உண்மையாகவே நாம் புண்ணியசாலிகள் தானே. இதோ நாராயணிய புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 5வது ஸ்லோகத்தை சொல்வதற்கு அனைவரும் தயாராகுங்கள். பட்டத்திரியும் ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேசௌகம் ந கலு கிருதி சந்தேக கனிகா ந சேத் யாசஸ்யோக்ஸ்தி தவ ச வசனோ நைகமவசோ பவேமித்யா ரத்யா புருஷவசன பிராயமகிலம். மற்றொரு அழகான ஸ்லோகம் இந்த 3வது தசகத்திலே. குருவாயூரப்பா, மம பக்தி ஸ்பீதா, எனக்கு பக்தியை நீ விரிவடைய செய்ய வேண்டும். இந்த தசகம் முழுவதும் பட்டத்திரி ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயோ அல்லது முடிவிலேயோ நடுவிலேயோ இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கின்றார் பகவானிடத்திலே. அந்த நீ அளிக்கக்கூடிய பக்தியானது கிருதி சந்தேக கனிகாக, அழகான வார்த்தைகள். குருவாயூரப்பா, அந்த பக்தி என்பது சகல கஷ்டங்களையும் அழித்துவிடும் என்பதில் எனக்கு சிறிது கூட உன்னிடத்தில் சந்தேகமே இல்லை. அப்படி நான் சந்தேகப்படலாமா? இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து என்னவென்றால், அச்சஞ்சலமான பக்தியை குருவாயூரப்பனிடத்தில் பூரணமான நம்பிக்கையோடு நாம் அவனுடைய பாதங்களிலே நம்முடைய மனதை செலுத்தி அவனை சரணாகதி செய்து அவனிடத்திலே நாம் பக்தி பாவத்திலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அழகாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கின்றாராம். இவர் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு பதிலை இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவிலே அவரே தெரிவிக்கின்றாராம். ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் எவ்வாறு இருந்தது? பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே, எனக்கு பக்தியை அளி. அந்த பக்தியானது அசேஷ கிளேசௌகம், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கிளேசங்களை எல்லாம் போக்க வல்லதாக அமைந்திருக்கும். அப்போது எனக்கு என்ன தேவை? குருவாயூரப்பா, நீ என்னுடைய கஷ்டங்களை போக்குவாய். நான் உன்னிடத்திலே பக்தியை செலுத்தினால் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் என்று என்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பதில் நான் தீர்க்கமான நம்பிக்கையை முதலில் வைக்க வேண்டும். அந்த அசஞ்சலமான நம்பிக்கை வேண்டும். பாதி நான் நம்பி மீதம் பாதியை
இவன் காப்பாற்றுவானா, இவனிடத்திலே கதறுகின்றனே, 100வது நாள் என்னை கைவிட்டு விடுவானா என்றெல்லாம் நான் சந்தேகப்பட்டேனே. ஆனால் நாராயணியத்தை தொடர முடியுமா? அவ்வாறு சந்தேகப்படுபவர்களுக்கு உன்னுடைய திவ்ய தரிசனம் தான் கிடைக்குமா? அதனால் குருவாயூரப்பா, நான் முதலிலே என்னுடைய மனதிலே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது, அவரை பற்றி கூறுகின்றாரோ இல்லையோ, நாராயணத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முறையை இந்த வரிகளிலே இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கின்றார். நமக்கு வேண்டியது பூரண விசுவாசம், நம்பிக்கை. கண்ணா என்று கூப்பிட்டால் அவன் ஓடி வந்து நமக்கு கை கொடுப்பான் என்று எந்த கஷ்டத்திலேயும் அவனை நினைத்து நாம் அவனிடத்திலே உருகி நாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட்டோமே ஆனால் நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக காப்பாற்றுவான் என்ற ஒரு பெரிய சரணாகதி தத்துவத்தினுடைய மூல அங்கமான விசுவாசம், அந்த நம்பிக்கையானது ஏற்பட வேண்டுமாம். அதைத்தான் நாராயண பட்டத்ரி கிருதி சந்தேக கனிகான், எனக்கு அந்த சந்தேகமானது உன்னிடத்தில் இல்லை. ஏன் தெரியுமா? நதே வியாசஸ்யோக்திகே, அவ்வாறு நான் நினைத்தேனே ஆனால் வியாசர், ஏன் வியாசர் என்ன, கண்ணனான நீ அர்ஜுனனுக்கும் விதுரருக்கும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உலகில் பொய்யாகி விடுமா? நீயே நான் இப்போது என்ன கூறினேனோ அதே தானே உபதேசம் செய்திருக்கின்றாய். வியாசரும் தன்னுடைய புராணங்களிலே கண்ணனை சரணடையுங்கள், கண்ணனை சரணடையுங்கள் என்றுதானே கூறியிருக்கின்றார். வியாசரை கூட விட்டுவிடலாம் குருவாயூரப்பா. தவச்சவச்சனம், தவச்சவச்சனம் என்றால் என்ன பொருள்? உன்னுடைய வார்த்தைகள், நீ சொன்னவைகள் உலகத்திலே மித்யா பவேத்து, பொய்யாக முடியுமா? தாங்கள் உத்தவரிடத்தில் கூறிய வார்த்தைகள், அர்ஜுனனிடத்திலே கூறிய வார்த்தைகள் பொய்யாக முடியுமா? குருவாயூரப்பா, பகவத்கீதையிலே 18வது அத்தியாயத்தில் நீ எதை உபதேசம் செய்தாயோ அதை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியுமா? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்ச. எல்லா தர்மங்கள், புண்ணியங்கள், பாவங்கள் அனைத்தையும் விடுத்து என்னுடைய பாத கமலங்களிலே கையிற் பிடித்த உழவுகோலும் சிறுவாய்க்களிரும் சேனாதூலி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய பார்த்தசாரத்திய வேஷத்தோடு நீ திருவல்லிக்கேணியிலே எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் உலகத்திலே பொய்யாகுமா? நீ சொன்ன வார்த்தைப்படி கிருஷ்ணா, பக்தி பாவத்தை எடுத்துக்கொண்டு நாங்களே உன்னை சரணாகதி செய்தோமே ஆனால் சத்துவ வீடுடை நற்கருமமுதால் உகழ்தமையும் சத்துவம் உள்ளது தான் குறிக்கோள் வகை செய்ததுவும் சத்துவ நற்கிரிசை பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவல் உரைத்தால் தனி பார்த்தனுக்கே பவில் தவச்சவச்சனோ. கிருஷ்ணா, இந்த ஒரு வாக்கியத்தை எத்தனை ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இதை சொல் அர்ஜுனா என்று நீ உபதேசித்தாயே. அப்போது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தத்துவம் என்ன? உன்னை சரணாகதி செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் நலம் தரும் நாராயணியும் யார் புண்ணியம் செய்தார்களோ, யார் ஸ்ரத்தையுடன் இதை கேட்கின்றார்களோ, யார் இந்த பக்தி பாவத்தை இதனால் ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களெல்லாம் புண்ணியசாலிகள். அந்த ஒரு பாவத்தை நீ அர்ஜுனனிடத்திலே உபதேசம் செய்தாயே, உன்னுடைய வாக்கு சத்தியமாயிற்றே, அதே பக்தி பாவத்தில் நானும் ஈடுபடுகின்றேன் என்று இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி நாராயணியத்தில் தொடரக்கூடிய அழகான வைபவங்களை இப்போது கர்நாடக தேசத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இங்கு கோபாலகிருஷ்ண சுவாமி, ருக்மிணி சத்யபாமா சமேத உற்சவர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தி இவர்களுடைய ஆரத்தியின் திவ்ய தரிசனத்தோடு இங்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடரலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.